ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தெண்டலே மெல்ல பேச அப்கமிங் எபிசோடுக்காக செம இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட தேதி 13 to 18 அக்டோபர்னு போட்டிருக்காங்க. ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா, இப்போ இளமதி வீட்டில் உடம்பு முழுக்க முடியாமல் இருக்கிறாங்க. இப்போ பரமன் வந்து என்னாச்சு ஏதுன்னு விசாரிக்கும் போது பார்த்தா அவங்களுக்கு உடம்புக்கு முடியல அப்படிங்கன்னு சொல்கிறாங்க. வீட்டில் பார்த்தா அவங்க அப்பாவும் அம்மாவும் யாருமே இல்லை. இப்போ பரமன் வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இளமதி வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒத்தடம் கொடுக்குறது, அந்த தலையில் பத்து போடுறது எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் மாத்திரை போட சொல்கிறாங்க. வெறும் வயிற்றில் எப்படி நீ மாத்திரை போடுவோன்னு சொல்லி பரமன் சூப்பராக ஒரு சமையல் செஞ்சு கொண்டு வந்து கொடுத்து மாத்திரைலாம் கொடுக்குறாரு. இப்போ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இளமதி கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இளமதியோட அப்பா அம்மா பார்த்தோம்னா அங்கே ரிஷியோட வீட்டில் இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ரிஷிக்கு வந்து இளமதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அதை கேட்டு காந்திமதிக்கு ஒரே கொண்டாட்டம். ஏற்கனவே அதானே எதிர்பார்த்தாங்க. அங்கே பார்த்தோம்னா அந்த விஷயத்தை பேசுகிறாங்க. மறுபடியும் பார்த்தோம்னா இங்கே இளமதியும் பரமனையும் காட்டுறாங்க. இப்போ பரமன் வந்து இளமதி கிட்ட சொல்கிறாங்க, என்னையெல்லாம் யார் கல்யாணம் பண்ணிக்குவா அப்படிங்கிற மாதிரி. அதாவது அந்த விஷயம் பேசியிருப்பாங்களாட்டு, உனக்கென்னா இனிமேல் பொண்ணாக இருக்க போது, உனக்கு ஏற்கனவே பொண்ணு இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு பரமன் ரொம்ப ஹாப்பி ஆகுறாரு. ஆக மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே இருந்த ப்ரோமோவை இன்றைக்கான எபிசோடில் காட்டிட்டாங்க. இது அடுத்து வர சூப்பரான ஒரு எபிசோட் அப்படின்னு தான் சொல்லணும். பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.